ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் வந்து எப்படி இந்த வீடியோலாம் இப்படி ஷூட் பண்ணுறேன், ஏதாவது ட்ரைபேட் யூஸ் பண்ணுறேனா, மைக் யூஸ் பண்ணுறேனா, இல்லை எப்படியெல்லாம் பண்ணுறேன், எதுக்காக இந்த மாதிரி நாய்ஸ் எதுவுமே கேட்குறதில்ல, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நான் எப்படி ஷூட் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு மொத்தமாக அந்த ஒரு வீடியோவில் நான் வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். நல்லாயிருக்கும் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். கொஞ்சம் மோட்டிவேட்டாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பார்த்துட்டு சொல்லுங்கள், பார்க்கலாம். கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா டோரை வந்து லாக் பண்ணிடுவேன். லாக் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன் சைடாக கிளார் அடிக்கும். அதனால் ஃபேஸ் வந்து அவ்வளோவா கிளியராக தெரியாதுங்கிறதால டோரை வந்து லாக் பண்ணிவிட்டு லைட்டை வந்து ஆன் பண்ணுவேன். லைட்டை ஆன் பண்ணால் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸாகவும் கொஞ்சம் குவாலிட்டியாகவும் வீடியோ வந்து தெரியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செஞ்சுட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டு தான் எனி டைமும் மொபைல் வந்து இருக்கும். அது ஜஸ்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டு தான் எப்போவுமே வீடியோ எடுக்க ஆரம்பிப்பேன். அதுக்கு முன்னாடி தலை வந்து ஒரு மாதிரி சீவாமல் இருக்கும். அதை வந்து ஜஸ்ட்டு எண்ணெய் தேய்ச்சி கரெக்டாக சீவி வச்சுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கும்போது நம்மளுடைய ஃபேஸ் கொஞ்சமாவது பார்க்குற மாதிரி இருக்கணும் வியூவர்ஸ்க்கு. அதனால் அதையும் கரெக்டாக செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து எடுக்கணும். மொபைலை வந்து எடுக்கும்போது கரெக்டாக எப்படி பிடிக்கணுங்கிறத பார்த்துக்கோங்க. கரெக்டாக வந்து ட்ரைபேட் தேவையில்லை, மைக்கு தேவையில்லை. எனக்கு வந்து இது வரைக்கும் நான் அது யூஸ் பண்ணதே கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் நான் வந்து செவுத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைலை வந்து ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிடுவேன். அதாவது ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக அப்படி வச்சுட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிடுவேன். அந்த லெஃப்ட் சைடு கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிடுவேன். ஆன் பண்ணிவிட்டு ரைட் சைடு கையில் வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறதெல்லாம் காட்டுவேன். பட் மேக்ஸிமம் இந்த கை வந்து கேமராவில் தெரிகிற மாதிரி வைக்க மாட்டேன். மேக்ஸிமம் நான் எனக்கு சொல்லணும் அப்படிங்கிறக்காக ஒரு ஃப்ளோவில் வரணுங்கிறக்காக அந்த கை வந்து இப்படி ஆட்டுற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி தான் எடுப்பேன். மற்றபடி என்கிட்ட மைக் இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதே மாதிரி ட்ரைபேடுங்கிறது எனக்கு அந்த லெஃப்ட் கையில் நான் அந்த மொபைலை எந்த அளவுக்கு ஷேக் ஆகாமல் பிடிச்சிருக்கணும், அதுதான் எனக்கு ட்ரைபேடுங்கிற அளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்படி வீடியோ எடுக்கிறது இது இல்லை, எனக்கு இதில் வந்து கிளாரிட்டியாக இல்லை, அந்த சைடு குவாலிட்டி நல்லா இல்லைன்னா கொஞ்சம் உட்காந்து எடுத்துருக்கிடுவேன். உட்காந்து எடுத்தாலும் அதை விட கொஞ்சம் நல்லாவே இருக்கும். மேக்ஸிமம் நிறைய வாட்டி உட்காந்தே நான் எடுத்துருக்கிறேன். நின்றுக்கிட்டே ரொம்ப பெரிய வீடியோலாம் நின்றுக்கிட்டே எடுக்க முடியாது. அதனால் உட்காந்தும் எடுப்பேன். இந்த மாதிரியும் உட்காந்துக்கிட்டு கரெக்டாக எடுப்பேன். வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் நினச்சி பார்க்குறத விட கொஞ்சம் நல்லாவே வரும் அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி வருது அப்படிங்கிறதெல்லாம் நானும் டெமோலேயே காட்டுறேன். இந்த ஒரு வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாகவும் இருக்கும். அதே சமயம் சூப்பரான ஒரு கிளாரிட்டியில் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்கும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய யூடியூப் சேனலை எப்படி ஹைட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சடனாக உங்களுடைய சேனலை நீங்கள் ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சின்ன டிப்ஸ்லாம் சொன்னோம்னா ஈஸியாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஹைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் ஹைட் பண்ணிக்கலாம். உங்களுடைய பெரிய சேனலில் இருந்தாலும் சரி, சின்ன சேனலாக இருந்தாலும் சரி, ஈஸியாக ரிகவர்லாம் பண்ணிக்கலாம். ஹைட் அண்ட் அன்ஹைட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் பார்க்கலாம். ஒரு சின்ன ஸ்க்ரீன் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை see you. நெக்ஸ்ட் சந்திப்போம். கைஸ், எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயும் தெரிஞ்சிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம், அதே மாதிரி எப்படி எடுக்கணும், எந்தெந்த மாதிரியான இடத்துல எந்தெந்த மாதிரி தடுமாறுது, அதை எப்படியெல்லாம் எடிட் பண்ணலாம், எப்படியெல்லாம் ஸ்கிப் பண்ணலாம், எப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய்ஸ் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது, இந்த மாதிரியான எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஜஸ்ட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு நினச்சிங்கன்னா ஒரே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மாதிரி சந்தேகங்களாக இருந்ததுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. பை see you. நெக்ஸ்ட் சந்திப்போம். லைட் இல்லை அப்படி